வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி பேச சொல்லி கடந்த சில நாட்களாக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ப்ரிப்பரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் முதல்வன் ஸ்கீம் சம்மந்தமான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றியே ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். இதில் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், அடுத்து அகாடமிக் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எப்படி கிடைக்கும்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 7,500 ரூபாய் 7,500 rupees ஸ்டைபண்ட் 10 மாதங்கள் கிடைக்கும். டோட்டலாக 75,000 rupees கிடைக்கும். ஃபர்தராக நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிங்கன்னா 25,000 rupees கிடைக்கும். அப்போ டோட்டலாக 1 lakh rupees உங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா ஃபர்தராக 50,000 rupees கிடைக்கும். இது ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணுது. டோட்டலாக 1,50,000 rupees உங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் கவர்மெண்ட் கோச்சிங் அகாடமியான ஏஎஸ்சி எஸ்சிசி மூலமாக உங்களுக்கு ட்ரைனிங்கும் கிடைக்கும். ஸோ அகாடமிக் சப்போர்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் சப்போர்ட்னு வரும்போது இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முன்னோடி. பல ஆண்டுகளாக நிறைய ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் இப்போ ரீசெண்டாக ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 1,50,000 rupees உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குது. ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் இதை யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது. ஸோ ஸ்கீமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் வெப்சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். போன வருடம் செப்டம்பர் மாதம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடந்தது. இந்த வருடமும் அதே பீரியடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, சார் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை இது முன்னாடி கிளியர் பண்ணவங்க எல்லாருமே சீனியர்ஸ்னு சொல்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் குறைஞ்சபட்சம் படித்தவங்க அல்லது ஆல்ரெடி ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினவங்க, இவங்க தான் கிளியர் பண்ணுறாங்க. வரக்கூடிய என்ட்ரன்ஸில் இவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க போல இருக்குது, எங்களுக்கு வாய்ப்பு இருக்காது போல இருக்குன்னு சொன்னாங்க. இது உண்மையானு கேட்டிங்கன்னா இதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது, டோட்டலாக உண்மை கிடையாது. ஏற்கனவே நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஏற்கனவே நிறைய சீனியர்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க, ஸ்கீமை யூஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவங்க யூஸ் பண்ண முடியாது. இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாமில் சீனியர்ஸ் எழுதுவாங்க, அவங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இருக்குமானா உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. காரணம் என்னன்னா, அவங்க ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, நாலேஜில் உங்களை விட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அவங்க மட்டுமே செலக்ட் ஆகிற எக்ஸாம் இது கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இதில் கிளியர் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உண்மை. இப்போ அடுத்த வருஷம் மே மாதம் ப்ரிலிம்ஸ் நடக்க போகுது. இந்த வருஷம் மே மாதமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 மாதம் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க, நல்லா இன்டென்ஸாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் அந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்களில் கேட்கக்கூடிய கேள்விகள் யூபிஎஸ்சி ஆக்சுவல் எக்ஸாம் அளவுக்கு டஃப்பாக இருக்காது. அரௌண்ட் ஒரு 60 to 70% தான் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டிங்கன்னா இதை நீங்களுமே கிளியர் பண்ணலாம். அதனால் இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். சரி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் வழக்கமான ப்ரிப்பரேஷன் பிளானில் தான் கண்டினியூ பண்ணணும். ப்ரிப்பரேஷன் பிளான் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மே மாதம் ஆரம்பிங்க, அடுத்த மேக்கு டார்கெட் பண்ணுங்கள். இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் மாற்றக்கூடாது, டைவர்ட் ஆகக்கூடாது. இதில் ஷார்ட் கட்ஸோ ட்ரிக்ஸோ எல்லாம் கொண்டு வரக்கூடாது. நான் முதல்வன் எக்ஸாம் இன்னும் 4 மாதத்தில் வந்துடும், இதுக்கு மட்டும் படிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் குறுக்கு வழிக்கு போகக்கூடாது. ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பிளானில் இருக்கணும். ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிட்ட வரும்போது டாக்டிக்கலாக, அதாவது ஷார்ட் டேர்மில் நீங்கள் சில ஆக்டிவிட்டீஸை பண்ணணும். அது என்னங்கிறது நான் 1 by 1 சொல்கிறேன். முதல்ல மார்க்கெட்டில் சிவில் சர்வீசஸ் மேனுவல் அப்படிங்கிற புக்கு வரும். முக்கியமான பப்ளிஷர்ஸ் இதை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு டாடா மெக்ராஹில், அரிஹந்த், ஸ்பெக்ட்ரம்லாம் கொண்டு வருவாங்க. இந்த மேனுவலை வாங்கணும். இந்த மேனுவல் எப்படி இருக்கும்னா, டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்ஸையும் இது வந்து கவர் பண்ணாது. ஆனால் செலக்டிவாக முக்கியமான கான்செப்ட்ஸையும் ஃபேக்ட்ஸையும் இதை கவர் பண்ணும். இப்போ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமி இதெல்லாம் கோர் சப்ஜெக்ட்ஸ். இதை நீங்கள் வருஷம் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. ஆனால் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஒரு ஷார்ட் பீரியடில் இந்த முக்கியமான சப்ஜெக்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸையும் டாபிக்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு இந்த மேனுவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த மேனுவலை வாங்க சொல்கிறேன். அப்போ நீங்கள் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பிளான்லேயே இருக்கணும். அதோடு சேர்த்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிட்ட வரும்போது இந்த மேனுவலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இது ஷார்ட்கட் கிடையாது. ஷார்ட் டேர்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த மேனுவலை சஜஸ்ட் பண்ணுறேன். ஜிஎஸ்கோ மேனுவல் வாங்கணும், சிசாட்கோ மேனுவல் வாங்கணும். 2 புக்கு வாங்கிடுங்க, மார்க்கெட்டில் வாங்கிடுங்க. அதை தாண்டி பாலிட்டி சப்ஜெக்ட்னு வரும்போது கொஞ்சம் அடிஷ்னலாக கவர் பண்ணுங்கள், எக்ஸஸாக கவர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கேள்விகள் அதிகம் வரும். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், இதில் ஸ்ட்ரைக் ரேட் அதிகம்.
அப்போ வழக்கமான ப்ரிப்ரேஷன் பிளானில் குவாலிட்டின்னு வரும்போது கொஞ்சம் அடிஷ்னலாக புஷ் பண்ணிங்க. மூன்றாவது, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு மார்க்கெட்டில் ஒரு புக் கிடைக்கும், ஸ்பெக்ட்ரம். இதை ஃபுல்லாக படிக்கக்கூடாது, செலக்டிவாக படிக்கணும். எப்படி படிக்கணுன்றதுக்கு நம்ம சேனலில் கைடன்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த புக்கையும் கொஞ்சம் முன்கூட்டியே மார்க்கெட்லேருந்து வாங்கிடுங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வழக்கம் போல் ப்ரிப்ரேஷன் பிளான்குள்ளே படிக்கணும். ஆனால் என்ட்ரன்ஸ் வரும்போது ஒரு 4 மாதம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆனால் கொஞ்சம் பேக்வேர்ட்ஸாகவும் போகணும், ரெட்ரோஸ்பெக்டிவாக போகணும். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிடைக்கக்கூடிய அந்த நடப்பு செய்திகள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 months குறைஞ்சபட்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போது மே மாதம் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிங்கனாலும் கொஞ்சம் பின் நோக்கி போகணும். குறைஞ்சபட்சம் ஒரு Februaryலேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணிட்டு வாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் செலக்டிவாக டாக்டிக்கலாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் போட்டுக்காதீங்க மைண்டில். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு 1 மாதம் இருக்கும்போது டெய்லி ஒரு 1 hour நீங்கள் அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா, இந்த நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏற்கனவே நடந்திருக்கு இல்லையா, இதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் பிளான்குள்ளேயே நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்விங்கை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். இந்த ப்ரிலிம்ஸ் பேப்பர், ஜிஎஸ் அண்ட் சிசாட் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இதை நீங்கள் இன்டென்சிவாக பண்ணணும். ஓவரால் பிளானில் யூபிஎஸ்சி பிஒய்க்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வருவீங்க, இதை இன்டென்ஸாக பண்ணணும். அதோடு சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் முதல்வன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் நீங்கள் பண்ணணும். இதை தொடர்ந்து பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியுதோ, எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுதோ அதை அப்படியே பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் அட்லஸ் ஸ்டடிங்க நீங்கள் ப்ரிப்ரேஷன் பிளானில் எப்படி இருந்தாலும் பண்ணுவீங்க. அட்லஸ் ஸ்டடிங்க நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு போயிடுங்க. அட்லஸ் ஸ்டடிங்கான கைடன்ஸ் வீடியோ அண்ட் டியூட்டோரியல் நம்ம சேனலில் இன்டெப்த்தாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து லேர்ன் பண்ணிவிடுங்க. எக்கனாமி சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லேருந்து கேள்விகள் வரலாம். இந்தியன் எக்கனாமிக் பட்ஜெட்டை எப்படி படிக்கிறது, இதுக்கு தனியாக கைடன்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் பார்த்துருங்க. சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூ சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்கில் படிக்கிறதே போதும். அதை தாண்டி இந்த சப்ஜெக்டில் பெருசாக ப்ரெஸ் பண்ண வேணாம். ஏன்னா சொசைட்டி பேஸ்டாக கான்செப்ஷுவலாக பெருசாக கேள்விகள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வராது. ஆனால் கவர்மெண்ட்டுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கேட்பாங்க. பெரும்பாலான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகிடும். அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சப்ஜெக்ட் ஐஆர் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸில் தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணிங்கனாலே ஐஆர் ரிலேட்டட் கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ நான் கொடுத்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டீஸை முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு போங்க. ஆப்டிமிஸ்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கும். நன்றி.